மீண்டும் ஒரு முறை சாட்டி சிந்தாத்திரை திருத்தலத்தில் இருந்து மறை பாடசாலையூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இரக்க நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய நாளிலே நாங்கள் இறை வார்த்தையின் ஒளியிலே இறைவாக்கினருடைய அழைப்பையும் அவர்களுடைய அழைப்பினுடைய மேன்மையையும் பற்றி சிந்திக்க தியானிக்க இந்த வேளையிலே நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீர் எம்மோடு கூடவிருந்து எம்மை வழிநடத்தியறலாம். இந்த மறை பாடசாலையினூடாக பயன்பெறுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளினால் நிறைத்தரலும். மாணவர்கள், பெரியவர்கள், வளர்ந்தோர் அனைவரும் இந்த மறை பாடசாலையினூடாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த ஆன்மீக வாழ்விலே அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டி உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக வேண்டுகிறேன். ஆண்டவரே, பகலவன் நிறையொளித்தல் தொலைக்காட்சி ஊடாக மக்கள் உம்முடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த பகலவன் தொலைக்காட்சி நிறுவனத்தாரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். உம்முடைய அருள் எங்கள் மீது என்றும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே இறைவாக்கினர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்னத்துக்காக இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்தார், அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி கடந்த வாரத்திலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய இந்த நாளிலே இறைவாக்கினருடைய அழைப்பு பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். இறைவாக்கு உரைப்பது பணி எவ்வாறு மகத்துவம் மிக்கது, மேன்மையானது என்பதை பற்றி திருவிவிலியத்திலே மிக அழகாக விவிலிய ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த இறைவாக்கினரது அரசர்கள் காலகட்டத்திலே இஸ்ராயேல் சமூகத்தில் ஓர் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே தான் இறைவாக்கினருடைய பணி முக்கியதொன்றாக காணப்பட்டது. இறைவாக்கினர்கள் இறைவனுடைய பேச்சாளர்கள் என்ற முறையிலே இறைவனாலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இறைவனாலே புனிதப்படுத்தப்பட்டவர்கள், இறைவனுடைய கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இறைவாக்கினருடைய அழைப்பு மிக முக்கியமானதொரு அழைப்பாக காணப்படுகிறது. இறைவர்களுடைய அழைப்பு வெவ்வேறுபட்ட அழைப்புகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுடைய அழைப்பு மிக முக்கியமான சிறப்பு தூதுவ பணிக்காக அழைக்கின்ற ஒரு அழைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு இறைவாக்கினருடைய அழைப்புகளும் மிக வித்தியாசமான முறையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக
சிலருடைய அழைப்புகள் காட்சிகள் மூலமாகவும், சிலர்களுடைய அழைப்புகள் கனவுகள் மூலமாகவும், சிலருடைய அழைப்புகள் இறை வெளிப்பாடுகள் மூலம் கிடைக்கப்பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய பணி ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு இனத்துக்கோ மாத்திரமன்று, இவர்கள் எல்லாருக்குமான இறைவாக்குரைக்கின்ற பணியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த இறைவாக்கினருடைய அழைப்பிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான பண்புகளை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது, முதலாவதாக இவர்கள் காட்சிகள் மூலம் இறைவனுடைய அழைப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதாவது விசேட அனுபவங்கள் மூலமாக அவர்களுடைய பிரதிநிதித்துவத்திலே பணிபுரிவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இறைவாக்கினர் எசாயா காட்சி மூலமாக இறைவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார். இரண்டாவதாக இவர்களுடைய அழைப்பு பொறுப்பை எடுக்கின்ற, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவாக்குரைக்கின்ற பணியை இவர்கள் தாமாகவே தம்மில் சுமத்தி கொள்ள இயலாது. இறைவாக்கினர்கள் இறைவனுடைய பெயராலே அழைக்கப்பட்டபடியினால் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். அவர்கள் இறைவனுடைய வேலை செய்வதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பொறுப்புக்கு அவர்கள் ஆளாகுகின்றார்கள். எனவே அழைப்பு வந்து பொறுப்படுத்தல் இறைவனாலே கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது பண்பை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது, இறைவாக்கினர்கள் விருப்பமின்மை, அதாவது இறைவனுடைய திட்டத்தை உணராதபடியினாலே, இறைவனுடைய எண்ணக்கருவை உணராதபடியினாலே பல இறைவாக்கினர்கள் விருப்பமில்லாமல் இருந்து செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே தான் இவர்கள் இஸ்ராயேல் மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டு சீர்குலைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே அவர்கள் இருந்த பொழுது இறைவன் பல இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் தங்களுடைய விருப்பமின்மையை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், கடுமையான எச்சரிக்கப்படுகிறார்கள். வரவிருக்கப் போகின்ற அழிவை அறிவிக்க அவர்களின் ஒழுங்கினங்களை எடுத்து கூறி அவர்களை கண்டித்து அனுப்புவதாக நாங்கள் பார்க்கிறோம். நான்காவதாக இறைவன் அவர்களை தைரியப்படுத்துகிறார். தன்னுடைய பணிக்கு அவருடைய முக்கியத்துவம் தேவை என்பதை, அவர்களுடைய செயல்பாடுகள் இறைவனுக்கு உகந்ததாக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவாக்கினரை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆபத்துக்களை, விபத்துக்களை எதிர்நோக்கும் பணியிலே பல துன்பங்களை, வேதனைகளை, சவால்களை, இன்னல்களை அனுபவிக்க வேண்டும். இதனாலே அவர்கள் இந்த துன்பத்திலே, வேதனைகளிலே துவண்டு போகக்கூடாது, துன்பத்தில் அவர்கள் மூழ்கக்கூடாது என்பதற்காக அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நிறைந்த ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் அனுப்புகின்றார், அனுப்பப்படுதல். இந்த அழைப்பினுடைய பண்புகளிலே ஐந்தாவது, இறைவாக்கினரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட மக்களிடத்திலேயோ அவர் இறைவாக்கினரை செய்தி அனுப்புவதற்காக அனுப்பவில்லை. மாறாக இறைவன் தான் தேர்ந்தெடுத்த
இனமாகிய இஸ்ராயேல் மக்களை எல்லா மக்களுக்கும் இறை செய்தியை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கோடு இறைவன் இறைவாக்கினரை அனுப்புவதை அவருடைய பண்புகளில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது காட்சிகள் வழியாக, இரண்டாவது அழைப்பு பொறுப்பு கூறுதல், மூன்றாவது இறைவாக்கினருக்கு விருப்பமின்மை, நான்காவது இறைவாக்கினரை இறைவன் தைரியப்படுத்துகிறார், ஐந்தாவது அவர்களை தான் விரும்பியவற்றை விரும்பிய மக்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இறைவன் அவர்களை அனுப்புவதை, இந்த இறைவாக்கினருடைய பண்புகளை, இறைவாக்கினுடைய அழைப்பிலே காணப்படுகின்ற பண்புகளை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இறைவாக்கினருடைய முக்கியமான படிப்பினைகளை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த இறைவாக்கினுடைய படிப்புகளிலே 5 விதமான முக்கியமான செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்கினருடைய நூல்களிலே, இந்த நாங்கள் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, இறைவாக்கினுடைய எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களிலே 5 விதமான முக்கிய கருத்துக்கள் மைய கருத்தாக பொதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே மிக மிக முக்கியமான நல்ல படிப்பினைகளை உணர்த்துவதையும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவற்றை கை கொள்ள வேண்டும், எவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த இறைவாக்கினருடைய நூலிலே மிக முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே உடன்படிக்கை வாழ்வை பற்றி இறைவன் எவ்வாறு மக்களோடு உடன்படிக்கையை மேற்கொண்டார், எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை ஒரு உடன்படிக்கை வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை இறைவாக்கினர்கள் எடுத்தியம்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை வாழ்வு பற்றி இறைவாக்கினர் எசாயாவும், இறைவாக்கினர் எரேமியாவும், இறைவாக்கினர் ஓசேயும் இந்த உடன்படிக்கை வாழ்வை பற்றி சித்தரித்திருக்கிறார்கள், உடன்படிக்கை வாழ்வை பற்றி பேசியிருக்கிறார்கள். இரண்டாவது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் கொள்ள வேண்டியவற்றை பற்றி இறைவாக்கினர்கள் நம்பிக்கையின் விசுவாசத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது உண்மையான விசுவாசம் நாங்கள் யாரில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இதில் மிக முக்கியமாக இறைவாக்கினர் எசாயாவும் இறைவாக்கினர் ஆமோஸும் முக்கியமாக உண்மையான நம்பிக்கை வாழ்வை பற்றி எடுத்து எம்புகிறார்கள். மூன்றாவது மெசியா பற்றிய மனநிலை. அதாவது கிறிஸ்து என்கின்ற பாவத்திலே அடிமைகளாக வாழுகின்ற எமக்கு இறைவன் வாக்களிக்கப்பட்ட உண்மையான விடுதலை, இறைவனாலே கொடுக்கப்பட்ட மீட்பினுடைய செய்தியை கிறிஸ்து என்கின்ற மனிதரூடாக வெளிப்படுத்த இருக்கிறார் என்பதை கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கின்ற நூல்களை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். மெசியாவினுடைய பிறப்பு, அவர் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த குலத்திலே உருவாகுவார், எந்த இனத்திலே இவர் வளருவார் என்பதை பற்றி, கிறிஸ்துவினுடைய மெசியாவினுடைய தன்மையை பற்றி இறைவாக்கினர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இறைவாக்கினர் ஏசாயா, இறைவாக்கினர் மீகா, இறைவாக்கினர் செக்கரியா, இறைவாக்கினர் எரேமியா, இந்த இறைவாக்கினர்கள் மெசியாவினுடைய வருகையை பற்றி எடுத்து எம்பியிருக்கிறார்கள். மூன்றாவதாக இறை ஊழியனை பற்றி, அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே தான் படப்போகின்ற பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை இறைவாக்கினர் எசாயா துன்புறும் ஊழியன் என்கின்ற பகுதியினூடாக முன்னறிவிக்கின்றார். எப்படிப்பட்ட நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு துன்புற்று பாடுகளை பட்டு அந்த பாடுகளினூடாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையினூடாக வாழ்வை கொடுக்க
இருக்கிறார் என்பதை பற்றி துன்புறும் ஊழியன் என்ற பகுதியை இறைவாக்கினர் எசாயா முன்னறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் இறுதியாக ஐந்தாவதாக இறைவனுடைய நம்பிக்கை. இறைவனிலே எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறைவனிலே எவ்வாறு விசுவாசம் கொள்ள வேண்டும், திடப்படுத்தப்பட வேண்டும், இஸ்ராயேல் மக்கள் யாரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை பற்றி நம்பிக்கையினுடைய செய்தியை எடுத்து எம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக இறைவாக்கினர் எரேமியா, இறைவாக்கினர் எசேக்கியேல், இறைவாக்கினர் மீகா, இந்த மூன்று மிக முக்கியமான இறைவாக்கினர்களும் ஆண்டவருடைய இறைவனுடைய இறை மக்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை பற்றி எடுத்து எம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது, விவிலியத்திலே எவ்வாறு இறைவனுடைய அழைப்பை இந்த இறைவாக்கினர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே மிக மிக முக்கியமான மூன்று இறைவாக்கினருடைய அழைப்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக இறைவாக்கினர் எசாயா. இறைவாக்கினர் எசாயாவை பற்றி, அவருடைய அழைப்பை பற்றி இறைவாக்கினர் எசாயா 6வது அதிகாரத்திலே 1 தொடக்கம் 13 அதிகாரங்களிலே இறை வசனங்களிலே அவருடைய அழைப்பு சித்தரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவாக்கினர் எசாயா என்பதனுடைய பொருள் இறைவன் மீட்கிறார் என்பதாகும். இந்த இறைவாக்கினருடைய அழைப்பை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது, ஊசியா அரசன் இறந்த ஆண்டிலே இவர் இறைவனுடைய பணிக்காக அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 742வது ஆண்டளவிலே இவர் இறைவனுடைய பணிக்காக அழைக்கப்பட்டார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு இவருடைய அழைப்பு கிடைத்தது என்று சொன்னால், இவர் ஆலயத்திலே நற்பணி ஆற்றுகிற பொழுது, ஆலயத்திலே இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்ட வேளையிலே இவர் ஒரு காட்சியை காணுகின்றார். அந்த காட்சியினூடாக இறைவனுடைய பணிக்காக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஆலயத்திலே செருபீன்களுடைய குரலொலி ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய அடித்தளங்கள் எல்லாம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. செருபீன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. தொங்கல் ஆடைகள் ஆலயம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. செருபீன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. 2 இறக்கைகளினாலே தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, இறக்கைகளினாலே தங்களுடைய பால் உறுப்புகளை மறைத்து கொண்டு, 2 உறுப்புகளினாலே 2 இறகுகளினாலே பறந்து கொண்டு பரிசுத்தரை மாற்றிப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே ஆலயம் புகை மண்டலங்களினாலே நிறைந்த பொழுது ஆண்டவருடைய குரல் கேட்கிறது. யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக எவன் போவான் என்று சொல்லி ஆண்டவருடைய குரல் கேட்கிற பொழுது ஆரம்பத்திலே தயங்கினாலும், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா முன் வருவதை பார்க்கிறோம். நான் அசுத்த உதடுகள் கொண்ட, அசுத்த குணங்கள் கொண்ட தீய மக்கள் நடுவிலே வாழுகின்றேன் என்று சொல்லி, நானும் ஒரு தீயவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா கூறுகிற பொழுது, ஆண்டவர் எரி நெருப்பை கொரட்டினால் எடுத்து அவருடைய நாவிலே வைத்து அவரை சுட்டெரித்து அவருடைய பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தி இறைவனுடைய செய்தியை பறைசாற்றுவதற்காக அவரை அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம்.
நான் அழிந்தேன், தூய்மையற்றவன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே வாழுகின்றவனாக இருந்தாலும் இறைவன் அவரை தூய்மையாக்கி தன்னுடைய பணிக்கு அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக இறைவாக்கினர் எரேமியா. இறைவாக்கினர் எரேமியா என்ற சொல்லுக்கு யாவே உயர்த்துகிறார் என்பது பொருள். இவரை ஒரு பெரிய இறைவாக்கினராக நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எருசலேமுக்கு வடகிழக்கு 3 கல் தொலைவில் தூரத்திலே அனத்தோப்பு என்கின்ற குக்கிராமத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 646 இவர் பிறந்தவர். இவர் மனசாயின் ஆட்சியின் முடியில் பிறந்தாலும் ஒரு குருகுலத்தை சேர்ந்ததொரு இறைவாக்கினராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்களினுடைய ஒழுக்கையின்மம், மக்களுடைய கேவலமான நிலை, நீதி தலை தோங்குகின்ற இடத்திலே நீதி குலைந்திருக்கிற நிலையிலே அநாதைகளும் எளியவர்களும் நசுக்கி ஆடப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே குழப்பமான அரசியல்களும் சமூக பின்னணிகளும் நிறைந்திருக்கிற இந்த காலத்திலே இறைவாக்கினர் எரேமியாவை தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். இவருடைய அழைப்பு ஒரு காட்சி மூலம் வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 627 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 620களிலே இவர் அழைப்பினை பெற்றார் என்று சொல்லி இறைவார்த்தை திருவிவிலியம் சொல்லுகிறது. தாய் வயிற்றினிலே உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இறைவன் அவரை அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவன் செய்தியை அவருக்கு கொடுக்கிற பொழுது, அவரை அழைக்கிற பொழுது, நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி என்னுடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என நினைத்து தப்பித்து கொள்வதற்கு இறைவாக்கினர் எரேமியா முயலுகின்றார். அந்த வகையில் தான் இறைவன் தன்னுடைய கையை நீட்டி எரேமியாவினுடைய வாயிலே தொட்டு, இதோ பார், என் சொற்களை உன் வாயினில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்களுக்கு பொறுப்பாளராக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இறைவன் அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் எனவும் இறைவன் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக இறைவாக்கினர் எசேக்கியேல் என்று சொன்னால் இறைவன் பலப்படுத்துகிறார் என்பது பொருள். இவரும் ஒரு பெரிய இறைவாக்கினர் பட்டியலிலே இடம்பெறுகின்ற ஒரு இறைவாக்கினர். இவர் திருமணமானவர். இவருடைய மனைவி கிறிஸ்துவுக்கு முன் 582 ஜெருசலேம் நகரை முற்றுகையிட்ட பொழுது அவர் இறந்து விட்டார். அதற்கு பிற்பாடு இறைவன் இவரை அழைத்ததாக நாங்கள் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலே நாங்கள் படிக்கிறோம். இவர் சமூகத்திலே ஒரு நல்ல நிலையிலே இருந்தாலும் இவர் அடையாளம் மூலமாக இறைவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார். இவர் கிறிஸ்துவுக்கு முன் 593 4ஆம்
மாதம் இறைவனிடமிருந்து இறைவாக்குரைக்கும் பணியை அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லி இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். மானிடா, நான் உனக்கு தருகின்ற இந்த ஏட்டுச் சுருளை தின்று உன் வயிற்றை நிரப்பு. உண்டபின் அது உன் வாயில் தேன் போல இனித்தது. மானிடா, உமக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் மக்களிடம் நான் உன்னை அனுப்பப் போகின்றேன். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் நடுவில் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவரிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். நீ அவர்களுக்கு அஞ்சாதே என்று சொல்லி இறைவன் அடியாளம் மூலமாக இறைவாக்கினர் எசேக்கியேலை அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இறைவன் எசேக்கியேலை தைரியப்படுத்தி பலப்படுத்தி இஸ்ராயேலிடம் பின் நாடு கடத்தப்பட்ட மக்களிடமும் அனுப்புவதாக நாங்கள் பார்க்கிறோம். எசேக்கியேல் தயங்கிய பொழுது ஆண்டவருடைய ஆவி அவரை ஆட்கொண்டு அவரை பலப்படுத்தி அவரை தூக்கி சென்றதாக அவருடைய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, இறைவாக்கினருடைய அழைப்பை பற்றி சிந்தித்திருக்கிறோம். 3 முக்கியமான இறைவாக்கினருடைய அழைப்பை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே அழைப்பை போன்று இன்று கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தந்திருக்கிறார். திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்கின்ற முத்திரையை பொறித்து தன்னுடைய பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இறைவாக்கினரை போல நாங்களும் எங்களுடைய அழைப்பை உணராதவர்களாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே இருந்திருக்கின்றோம். இறைவனை மறந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தையினுடைய பகுதியிலே இறைவாக்கினருடைய அழைப்பை போன்று நாமும் கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணிக்கு தூதுவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு மூலம் என்கின்ற அருட்சாதனத்தின் மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தொடர்ந்து நாங்கள் இறை வார்த்தையை சிந்திப்போம், வாசிப்போம், அவற்றை எமது வாழ்வாக்கி இறைவாக்கினருடைய பணிகளை முன் உதாரணமாக கொண்டு எமது வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம். என்றும் வாழும் எல்லாம் இறக்க நிறைந்த பிதாவே, நீர் தந்த இறை வார்த்தைக்காகவும் இறைவாக்கினுடைய அழைப்புக்காகவும் உம்முடைய செய்தியை எமக்கு தொலைக்காட்சியூடாக தந்திருக்கிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் இறை வார்த்தையிலே நிலைத்து ஒன்றி இறைவாக்கினுடைய வாழ்வையும் பணியையும் சிந்தித்து அதனூடாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னேற்றி செல்ல எமக்கு அருள் தாரும். மீண்டுமாக இந்த மறை பாடசாலையை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கோடு ஐராது உழைக்கின்ற பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிர்வாக பணியாளர்கள் அனைவருக்கும் உம்முடைய ஆவியின் அருள் பொழிவு தொடர்ந்தும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்ற ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை சாட்டி சிந்தாத்திரனை திருத்தலத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.